அரிசி பருப்பு சாதம் செய்யறதுக்கு ஒரு டம்ளர் அரிசி, ஒரு 1/4 டம்ளருக்கு மிச்சமாக பருப்பு, துவரம் பருப்பு போட்டிருக்கேன். தேவையான பொருள் எல்லாம் பார்த்துக்கோங்க. கத்திரிக்காய் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு இருந்தாலும் அதையும் போடலாம், நல்லாயிருக்கும். நம்மளோட சாய் ஹோம்மேடு மசாலா கடலை எண்ணெய் சூப்பராக இப்படி மஞ்சளாக இருக்குது. கடுகு, கொஞ்சமாக சோம்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாவும் போடலாம். என்கிட்ட பச்சை மிளகாய் இல்லை, காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு வதக்கியாச்சு. வறுக்காத வேர்க்கடலை ஒரு கைப்பிடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன், காரம் போதாது. காரத்துக்கு தேவையானது போட்டுக்கலாம். எல்லாத்தையும் கலந்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு புளி, கல் உப்பு தேவையான அளவுக்கு. இப்போ 1 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். இன்னும் தேவைப்பட்டால் ஊற்றணும். தண்ணி தாராளமாக வச்சு பொங்கும்போது நல்லா வெந்து வரும்போது தண்ணியோடு எடுத்து சாப்பிட்டா தான் இந்த சாதம் சூப்பராக இருக்கும். அதனால் தண்ணி தாராளமாக வச்சுருக்கேன். கொதிக்குது, அரிசி போட்டுடலாம். அரிசி போட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் காரம், புளிப்பு, உப்பு எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது குக்கரில் விசில் ஒன்றுனா 2.5 இல்லை 3 அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அப்படியே விசில் விடாமல் வேக வைக்க போகிறேன். அதனால் நான் 4 தண்ணி அளவுக்கு வச்சுருக்கேன். தண்ணி நிறைய இருந்தது. எவ்வளோ தண்ணி எல்லாத்தையும் ஊற்றிச்சு பாருங்கள். இந்த புளி கொஞ்சம் கருப்பு புளி, அதனால் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் நேரம் வந்துச்சுன்னா இறக்கிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு தண்ணி இருக்கும்போதே எடுத்துக்கலாம். இன்னும் இதோடு முன்னாடி கூட எடுத்தாலும் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் நேரம் விட்டுட்டேன், தண்ணியெல்லாம் கொஞ்சம் இழுத்துக்குச்சு. இப்படி சூடாக தள்ளி போடவுடனே தண்ணிலாம் நல்லா ஓரெல்லாம் வரணும், அந்த அளவுக்கு இருக்கணும். நான் கொஞ்சம் நேரம் வேறு வேலை பார்த்ததுனால கொஞ்சம் தண்ணி சுண்டி போச்சு. சுற்றி தண்ணி வரும், நல்லாயிருக்கும் சூப்பராக சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம் குழையக்கூடாது, குழஞ்சிச்சின்னா தண்ணி இழுத்துக்கும். குழையாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் இன்னொரு டைம் கூட செஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன். தண்ணி கசிஞ்சு வரும். இப்போ இது ஓரம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வருது. நிறைய தண்ணி வந்தால் மென்று சாப்பிட்றதுக்கு பருப்பு, அரிசி, சாதம் எல்லாமே மென்று சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஸ்வீட் கோதுமை கேசரி செஞ்சுருக்கேன். கோதுமை ரவையில் நாட்டு சக்கரை போட்டு கேசரி செஞ்சுருக்கேன். இது எப்படி செஞ்சேன்றதை சொல்கிறேன். இது வீடியோ எடுக்கலை, அப்படியே சொல்லிடுறேன். அதை கோதுமை 1 கப்பு எடுத்து நல்லா வறுத்துட்டு 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி வச்சு, நாட்டு சக்கரை 1 கப்பு எடுத்திருக்கேன். நல்லா அது 1 கப் 2.5 கப்பு தண்ணி வச்சு கோதுமை வெந்ததுக்கப்புறம் ஏலக்காய் தூள்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரையை 1 கப்பு எடுத்து அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காய்ச்சி அதை வடிகட்டி ஊற்றி கலரிட்டேன். லாஸ்ட்டாக நெய், முந்திரி தாளித்து போட்டு நெய் கலரும் போதுமே ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.